ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான்முதல்வனில் எப்படி நம்ம கோர்ஸ்லாம் அட்டன் பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் இந்த வெப்சைட் வந்துருங்க, எரிநேட் ஃபவுண்டேஷன் அப்படின்ற வெப்சைட். இந்த வெப்சைட் எப்படி வரணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து யூடியூப்ல நீங்கள் எந்த சோஷியல் மீடியாஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் அப்படின்னாலும் யூடியூப்கான லிங்க், ஒருவேளை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க இல்லை ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா பயோ செக்ஷன் லிங்க் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் வந்து பயோ செக்ஷன் இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிங்க. யூடியூப் சேனலில் வந்து இதுக்கான நம்ம பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நான்முதல்வனுக்கு தனி பிளேலிஸ்ட்டு அதில் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அதில் இருக்க வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்டுக்கு எப்படி வரணுன்றது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் நான்முதல்வன் லாகின் பண்ணிட்டு 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேண்டேட்டரி கோர்ஸ் வரும். அந்த மேண்டேட்டரி கோர்ஸை கிளிக் பண்ணி வாட்ச் கொடுத்து இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வரலாம். ஸோ இதான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இதில் வந்ததுக்கு அப்புறம் வந்து இங்கே லேர்னிங் பிளான் இருக்குதாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் லாகின் கொடுக்கணும். ஐபிஎம் ஸ்கில்டு பில்டு லாகின் அப்படி இருக்கிறத ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் கொடுக்கணும். அகைன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் தேர்ட் பிளேஸ்ல இருக்க பாருங்க, லேர்னிங் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு லாகின் வித் ஜிமெயில் கொடுத்துங்க. நம்ம எப்பவுமே லாகின் வித் ஜிமெயில் கொடுத்தா யூஸ் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் லாகின் வித் ஜிமெயில் கொடுக்குறேன். ஸோ அது வந்து என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கும், நம்ம என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ்லாம் அதில் லாகின் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் காட்டும். நான் வந்து 2 அக்கௌண்ட்ஸ் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 2 அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் என்னோட ப்ரைவசிக்காக. ஸோ இப்போ நான் எந்த அக்கௌண்ட்டில் இந்த வெப்சைட்டை சைன்இன் பண்ணியிருக்கணும் அந்த அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு டேரெக்டாக கோர்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஓகே, லோட் ஆகுது. ஓகே, ஃபுல்லாக லோட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு நான் வந்து 22% முடிச்சிருக்கேன். 2 தான் முடிச்சிருக்கேன், 9 முடிக்கணும். ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்து இதெல்லாம் பார்க்கலாம். லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே, 3வது இது வரைக்கும் வெப் டெவலப்மெண்ட் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கோ டு ஆக்டிவிட்டின்னு இருக்குல்ல, இது கொடுக்கணும். ஸோ கோ டு ஆக்டிவிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் டேப் போகும். நெக்ஸ்ட் டேப் போயிட்டு நமக்கு சில விஷயம் வரும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அக்ரி பண்ணுறீங்களான்னு கேட்கும். நீங்கள் அக்ரி கொடுத்தா தான் உங்களால் இது பண்ண முடியும். ஸோ அக்ரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப லோட் ஆகுது. ஓகே, அபவுட் திஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ வந்து இதில் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டு வச்சுருப்பாங்க. ஏதாவது செக் அவுட்டு இதெல்லாமே நீங்கள் படிச்சிக்கிங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக இது பண்ணுறேன். இப்போ வந்து க்யூஸ் இது பண்ணியிருக்காங்க. ஷார்ட் கொடுத்தோம் அப்படின்னா 5 கொஸ்டின். வாட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் எனபிள்ஸ் யூ கம்யூனிகேஷன் வித் த கம்ப்யூட்டர் ஆக்சஸ் ஆன் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெப் அப்ளிகேஷன் வெப் ப்ரௌசர் வெப் ப்ராசஸ். இதுக்கு என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நினைக்கிறேன். சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆன்சர் கரெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் இஸ் நாட் கம்ப்யூட்டர் யூஸ் அண்டர்ஸ்டுட். எனக்கு தெரிஞ்சு குக்கீஸ் நினைக்கிறேன். குக்கீஸ் கொடுத்துக்கிறேன். சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இன்கரண்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டைம் ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுக்கறதோட நம்ம வந்து பேக் போய்க்கலாம். ஓகேவா, பேக் போயிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து வரலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஓகேவா. இதில் இருக்க ஆன்சர் நீங்கள் படித்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணணும். இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு கோர்ஸுமே முடிக்கணும். மொத்தம் 9 கோர்ஸ் நமக்கு 9 முடிச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். சர்டிஃபிகேட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நான் எப்படி இதுக்கு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஆர்டிகல்ஸ்லாம் இதில் கொடுத்துருந்த ஆர்டிகல்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இதில் கேட்குற கொஸ்டின்ஸ் உங்களால் ஈஸியாகவே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு ஈஸியாக முடிச்சுட்டு இந்த கோர்ஸை முடிச்சுடுங்க. வேறு என்ன குரீஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இது போல கண்டென்ட்டை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதாவது யூடியூப்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதர்வைஸ் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல கண்டென்ட்டை நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்கள் கரியரை பில்ட் பண்ணுறதுக்கான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக இருக்கும். டாட்டா பை பை. அடுத்த நல்ல நியூஸ்ல பார்க்கலாம். டாட்டா.